தேர்வில் பாஸ் ஆகிறதுலாம் முக்கியம் கிடையாதுங்க. சரிங்களா? நல்ல ரேங்கோட பாஸ் ஆகணும். இந்த ரேங்க் என்னைக்கு வரைக்கும் தெரியுங்களா? இந்த ரேங்கின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து ப்ரொமோஷன். பதவி உயர்வு வந்து நாம் டிஎன்பிசியில் எடுக்கக்கூடிய தரவரிசையின் அடிப்படையில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரே பேட்சில் 2 பேர் பாஸ் ஆகிறாங்க. 2024 குரூப் 4 2 பேர் பாஸ் ஆகிறான்னு வச்சுப்போம். ஒருத்தர் வந்து 100வது ரேங்க் எடுக்கிறாரு, ஒருத்தர் 150வது ரேங்க் எடுக்கிறாருன்னு வைத்துக்கொள்வோம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த 100வது ரேங்க் எடுத்தவர் அவர் வந்து டிஆர்ஓ ஆகிடுறாரு, மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகிடுறாரு. ஆனால் 150வது ரேங்க் எடுத்தவர் ஆக முடியாமல் ஒரு சமயம் துணை ஆட்சியர் இல்லை கோட்டாட்சியர் அந்த நிலையிலேயே இருந்துடுறார். அப்படின்னா அது எவ்வளவு பார்த்திங்கன்னா பின்தங்கிய நிலையை ஏற்படுத்துது.